பின் நம்பரோட முதல் எண்ல மட்டும் கவனம் செலுத்துங்க. அதாவது பின் நம்பரோட முதல் எண். அவர்கிட்ட பின் நம்பர் சொல்லிட்டீங்களா? இல்ல சொல்லவே இல்ல. பின் நம்பரை நினைச்சுக்கங்கன்னு அவர் சொன்னாரு. உங்க மனசுல இருக்கிறத நான் தெரிஞ்சுக்காம தடுக்க பாருங்க. ஒருத்தர் மனசுல இருக்கிறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? 4 அது 4 தானே. இப்போ உங்க மன அழுத்தம் அதிகமா இருக்கு. கரெக்ட்டா? கரெக்ட். நான் சீரியஸா சொல்றேன். இது ஒன்னும் விளையாடுற விஷயம் இல்ல. அவர் பின் நம்பரை கரெக்டா கெஸ் பண்ணிட்டாரு. அதுவும் 4 நம்பரையும் ரொம்ப கரெக்டா சொல்லிட்டாரு. 6. ஓகே, இப்போ நான் உங்க பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டேன். இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? பயமா இருக்கு. உங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்குல்ல? ஆமா, கொஞ்சம். நான் இப்போ என்ன பண்ணி ஆகணும் தெரியுமா? உடனே என் பேங்க்குக்கு போய் என்னோட பின் நம்பரை மாத்த போறேன். ஒருத்தரோட பேங்க் அக்கவுண்ட் விஷயத்துல அவரோட மனசுக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிக்கிறது நிறைய பேரை பயமுறுத்திடும். நாம இப்போ வித்தியாசமான ஒன்றை ட்ரை பண்ணுவோம். ஒரு சராசரி மனிதருக்கு 20,000 சொற்கள் வரைக்கும் தான் மொழி புலமா இருக்கும். நான் அதுங்கள ஒண்ணுல தான் ஆர்வத்தை காட்ட போறேன். ஹலோ, நான் கீத் பேரி. உங்க பேரு? மார்க். ஓ, மார்க்கா. நான் இப்போ உங்ககிட்ட வார்த்தைகளை வச்சு ஒரு சின்ன சோதனை பண்ண போறேன். ஓகேவா? ஓகே. நான் என் கையில ஒரு கார்டு வச்சிருக்கேன். அந்த கார்டை ரொம்ப வேகமா உங்க முன்னாடி அப்படியே வீச போறேன். இதுல சில வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு. அந்த வார்த்தைகள் உங்க ஆழ்மனசுல பதிஞ்சிரும். அதனால நமக்கு நடுவுல இங்க இருக்கிற இடைவெளியை உருவகப்படுத்திக்கிட்டு உண்மையா அந்த இடைவெளியில கவனம் செலுத்துங்க. குட். இதுல இருந்து ஏதாவது வார்த்தையை பாத்தீங்களா? இல்ல. இல்லையா? ஒரு வார்த்தையை மட்டும் சத்தமா சொல்லுங்க. ஆப்பிள். ஆப்பிளா? ஆமா. இதுல இருக்கிற ஒரு வார்த்தை ஆப்பிளா மட்டும் இருந்தா அது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குமா? ஆமா, நிச்சயமா. நிஜமாவா? ஆமா. அந்த வார்த்தை இருக்கு பாருங்க. ஓ மை காட். ஒவ்வொரு வார்த்தையோட முதல் எழுத்தையும் சத்தமா படிங்க. APPLE. ஆப்பிள். நீங்களே வச்சுக்கோங்க. நான் ஒரு எழுத்து கூட பாத்திருப்பேன்னு நினைக்கல. அந்த வேகத்துல போச்சு. அது என்னன்னு பாக்குறதுக்குள்ள போயிடுச்சு. நாம ஒரு கணத்துல ஒரு தகவலை பார்த்தோம்னாலும் அதுல இருக்கிற பெருமளவு தகவலை பதிய வச்சுக்குவோம். அதை கையாள நம்ம கிட்ட வேற வேற வழிகள் இருக்கு. மக்கள் அவங்க உணர்றதை விட அதிக விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்க முடியும். அந்த விஷயங்கள் மூளையில அச்சடிச்ச மாதிரி பதிஞ்சிருது. ஆனா அந்த சமயத்துல நீங்க விழிப்புணர்வோட இருந்திருக்க மாட்டீங்க. நீங்க இதுல ஏதாவது வார்த்தையை பாத்தீங்களா? இல்ல. இல்லையா? என் ஆழ் மனசுல அந்த பெரிய எழுத்துக்களை பாத்திருக்கணும். அதனாலதான் அதை பதிய வச்சிருக்கு. அந்த மாதிரி வேகத்துல ஒரு விஷயம் கண்ணுக்கு முன்னாடி போச்சுன்னா அதை நீங்க உணர்ந்திருக்க கூட மாட்டீங்க. ஆனா மனசுல பலிர்னு பதிஞ்சிடுச்சு. ஒரு சராசரி மனிதருக்கு பார்வை புலனோட கோணம் கிட்டத்தட்ட அவருடைய முகத்தோட மையத்துல இருந்து இடம்பலமா 60 டிகிரி இருக்கும். நான் அந்த பார்வை புலனையும் ஆழ் மனசையும் சம்பந்தப்படுத்தி ஒரு சோதனை பண்ணி பார்க்க போறேன். ஹலோ, ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா? எஸ். கஷ்டம் ஒண்ணும் இல்லையே? இல்ல. ஓகே, உங்க நியூஸ் பேப்பரை வச்சு ஒரு சின்ன சோதனை பண்றேன். பரவாயில்லையா? எதுக்கு? உங்களுக்கு ஓகேனா இதுல என்ன இருக்குன்னு பாக்குறேன். உங்களோட நியூஸ் பேப்பர்ல முன் பக்கத்துல நிறைய போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல வண்ணத்து பூச்சியோட போட்டோ, அப்புறம் ஒரு பேஸ்பால் பிளேயரோட போட்டோ, ஒரு விமானத்தோட போட்டோ. இந்தாங்க உங்க நியூஸ் பேப்பரை படிங்க. நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. அப்படியே கொஞ்சம் திரும்பி நில்லுங்க. நியூஸ் பேப்பரோட முதல் பக்கத்தை பாருங்க. அந்த நியூஸ் பேப்பரோட முதல் பக்கத்தை நல்லா பார்த்து பரிச்சயம் பண்ணிக்கங்க. நீங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நான் ஒன்னு எழுத போறேன். ஆனா நான் எழுதுறதை நீங்க பார்க்க கூடாது. ஓகே, இப்போ நீங்க தாராளமா திரும்பலாம். எங்க என்ன பாருங்க. குட். உங்க வலது ஆள்காட்டி விரலை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வலது ஆள்காட்டி விரல் அந்த ஆள்காட்டி விரலையும் உத்து பாருங்க. உங்க இடது கண்ணை மூடிக்குங்க. குட். அந்த வலது ஆள்காட்டி விரலை 3 வினாடி உத்து பாருங்க. 2 1 குட். நீங்க இப்போ உங்க நியூஸ் பேப்பரோட முதல் பக்கத்தை பிரிச்சுக்கோங்க. உங்க வலது ஆள்காட்டி விரலை எடுத்து ஏதாவது ஒரு பேராகிராஃப் மேல வைங்க. எந்த பேராவை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அது மேல வைங்க ப்ளீஸ். உங்க விரல அப்படியே ஒவ்வொரு வார்த்தையா ஒவ்வொரு வரியா நகர்த்திக்கிட்டே வாங்க. நீங்க எந்த வார்த்தையை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த வார்த்தையில அப்படியே நிறுத்துங்க. ஒரு வார்த்தையில இப்ப நிறுத்திருக்கீங்க இல்லையா? செலக்ட் பண்ண வார்த்தையில தானே நிறுத்தினீங்க? ஆமா. எந்த வார்த்தையை செலக்ட் பண்ணீங்களோ அதை சத்தமா சொல்லுங்க. US Airways. US Airways. அதை நீங்களே இஷ்டப்பட்டு தேர்ந்தெடுத்திருக்கீங்களா? ஆமா. இதுல உங்க இஷ்டம் எதுவும் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த வார்த்தையை நான் தான் செலக்ட் பண்ண வச்சேன்னு சொன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு அது எப்படி தோணும்? நம்ப முடியல. என்னது? என்ன நம்பலையா? இல்ல இல்ல இல்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. இல்ல. ஓ ஓகே மேன், அசத்திட்டீங்க. என்ன அப்படியே வழியில நிறுத்திட்டு உங்க நியூஸ் பேப்பர் எடுங்கன்னாரு. உங்க நியூஸ் பேப்பரை வச்சு ஒரு சின்ன சோதனை பண்ணி பார்க்க போறேன். உங்களுக்கு பரவாயில்லையா? ஒரு வார்த்தையை செலக்ட் பண்ணுங்கன்னாரு. உங்க சுற்றுப்புறத்தை பத்தின விழிப்போட இருந்தீங்கன்னா உங்க மூளை உங்களை சுத்தி நடக்கிற எல்லாத்தையுமே கிரகிச்சுக்கும். உங்க வலது ஆள்காட்டி விரலை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வலது ஆள்காட்டி விரல் அந்த ஆள்காட்டி விரலையே உத்து பாருங்க. இடது கண்ணை மூடிக்கிட்டு 3 வினாடி உத்து பாருங்க. மேலெழுந்த வாரியான பார்வையிலேயே மக்களையும் நம்ம சுற்றுப்புறங்களையும் பத்தி நிறைய தகவல்களை நாம கிரகிச்சுக்கிறோம். அவர் எழுதுனதை நான் பார்க்கல. நான் எதையுமே பார்க்கல. அவர் எப்படி அதை பண்ணாரு?
மேலெழுந்த வாரியான பரிசீலனைங்கிறது அடிமனசோ இல்ல ஆழ்மனசோ நடத்துற தகவல்கள் பரிசீலனை. அது விழிப்பு நிலையோட அந்த தகவல்களை பதிவு பண்ணிக்கிறதுக்கு முன்னால புறப்பார்வை மூலமா நடக்கிற ஒரு விஷயம். நிறைய வார்த்தைகள் இருக்கும்போது வேற ஏதாவது வார்த்தையை செலக்ட் பண்ணிருக்கலாம் இல்லையா? ஆமா. தேர்ந்தெடுக்கிறது உங்க இஷ்டம்னு உணர்ந்தீங்க இல்லையா? எஸ். Oh my god. நான் அவர்கிட்ட எதையுமே காட்டல. நான் பார்த்த வார்த்தை அவருக்கு தெரியாது. எப்படி தெரிஞ்சுக்கிட்டாருந்தா எனக்கு புரியவே இல்ல. இது உண்மையிலேயே அற்புதம். இத நம்பவே முடியல. சீரியஸா சொல்றேன். இதை எப்படி பண்ணாரு? ஓ மேன். என் திறமைய செயல் விளக்கமா பார்க்கணும்னு மனோ தத்துவம் படிக்கிற மாணவர்கள் குழு என்ன அழைச்சிருக்கு. நான் மனச படிக்கிறத அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் அவங்க மனசுல இருக்கிறத எழுதி காட்ட போறேன். மாணவர்களே, நம்மள சந்திக்க ஒருத்தர் வரப்போறாரு. அவர் அயர்லாந்துல இருந்து வந்திருக்கிற மன இயல் நிபுணர் கீத் பெரி. வாங்க கீத். ஹலோ ப்ரொஃபசர், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன அழைச்சதுக்கு சந்தோஷம். யூ ஆர் வெல்கம். நான் இங்க எதுக்காக வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல, கரெக்டா? ஆமா. ஓகே, நான் இப்போ உங்களை ஒண்ணு கேட்க போறேன். ESPனா என்னன்னு உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? ESPனா என்னன்னு தெரிஞ்சவங்க கையை தூக்குங்க. ஓகே, ஒரு 3-4 பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ESPனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அத எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன்னு சொல்லுவாங்க. அதாவது அது ஒரு வகையான மனச படிக்கிற சக்தின்னு சொல்லலாம். கரெக்ட். அது ESPக்கு ஒரு வகையான பழைய விளக்கம் தான். ஏன்னா இப்ப இது VIPன்னு சொல்லப்படுது. அதாவது VIPனா வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் சொல்லுவாங்க. ஆனா இது அப்படி இல்ல. இது அப்படி சொல்றதுக்கு வேற காரணம் இருக்கு. விஷுவல் இன்ஃப்ளூயன்ஷியல் பெர்சுவேஷன், அதாவது காட்சி புலன் பாதிப்பால தூண்டுதல். இப்ப இந்த இடத்துலயே உங்களை வச்சு ஒரு சோதனையா பண்ணி காட்ட போறேன். ஒரு நிமிஷத்துக்குள்ள உங்க மனசுல சீட்டுக்கட்டுல இருக்கிற ஒரு சீட்டை உருவகப்படுத்திக்குங்க. உங்க கைகளை மடியில வச்சுக்குங்க. உங்க கால்களை தரையில பதிய வச்சுக்குங்க. குட். இப்ப நமக்கு நடுவுல ஒரு டிவி திரை இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கங்க. உங்க மனசை வெறுமையா வச்சுக்குங்க. நான் கைய சொடக்க போட்ட உடனே அந்த திரையை நீங்க கலர் பண்ணணும். பொதுவா சீட்டுக்கட்டுல சீட்டுகள் 2 கலர்ல தான் இருக்கும். அதனால நாம இப்ப அதை பண்ண போறோம். ஒரு சீட்டை நீங்க உருவகப்படுத்திக்குங்க. நான் சொடக்க போட்ட உடனே அந்த திரையை கலரால நிரப்புங்க. அது கருப்பு இல்லைன்னா சிகப்புல இருக்கணும். இங்க பண்ணுங்க. குட். இப்ப அந்த திரைய அப்படியே ஒரு வடிவத்துக்கு வரா மாதிரி சுருக்கணும். அதாவது அந்த சீட்டை ஒரு ஜாதியா மாத்திக்குங்க. அதை உடனே பண்ணுங்க. குட். இப்ப அந்த சீட்டுக்கு ஒரு மதிப்பு கொடுங்க. அதுல இருக்கிற ஏஸ் 2 3 4 5 6 7 8 9 10 டக்கிங் குயின் ஒரு மதிப்பு கொடுங்க. உடனே பண்ணுங்க. குட். நான் கையை தட்டினதும் நான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்த சீட்டு யார் மனசுல இருக்கோ அவங்க தயவு செஞ்சு எழுந்து நில்லுங்க. நான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிற சீட்டு டைமண்ட் 3, the 3 of diamonds. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? 1 2 3 4 5 6 7 எல்லாருமே டைமண்ட் 3 தான் நினைச்சிருக்கீங்க. ரொம்ப அதிசயமா இருக்கு. இது கொஞ்சம் அதிகப்படியான ஆச்சரியம் தான். இதுக்கான பதில் உங்க கண்ணு முன்னாடியே இருக்கு. இத நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஏன் நிறைய பேர் அந்த சீட்டை தான் நினைச்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா பெரும்பாலான மக்கள் அந்த சீட்டை பத்தி தான் நினைப்பாங்க. நான் சிகப்பு நிறத்தை நினைச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கும். டிவி திரைய நினைக்கும் போது வழக்கமா டிவி திரையோட நிறம் கருப்பா இருக்கும். அவரு கலரை நினைச்சுக்க சொன்ன உடனே மனசு அடுத்ததா உள்ள கலருக்கு தாவி இருக்கலாம். எனக்கு தெரியல. ஒருவேளை அதனாலதான் மனசு சிகப்புக்கு தூண்டப்பட்டிருக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அந்த ஐடியாவே இல்ல. டைமண்ட். ஓ, டைமண்டா? இத நாங்க விழிப்பு நிலையோட பார்க்கல. இதெல்லாமே ஆழ் மனசு சம்பந்தப்பட்டது. கரெக்டா? உண்மைதான். நாம நம்மள அதிகமா பாதிக்கிற விஷயங்களை கவனிக்கிறது மட்டும் இல்ல, உண்மையாவே நாம கவனிச்சதா நினைக்காத விஷயங்கள் கூட நாம பார்த்த விஷயங்களை விட அதிகமான தாக்கத்தை உருவாக்கும். ஒரு சீட்டோட ஜாதியை பத்தி பேசும்போது அதை குறிக்க கீத் கைகளால ஒரு டைமண்ட் மாதிரி சைகை செஞ்சு அதை காட்டியிருக்கலாம். அது அந்த அறையில இருந்தவங்களுக்கு ஒரு காட்சி புலன் தகவலா இருந்து அது அவங்களுக்கு காட்டப்பட்டு ஒரு முடிவெடுக்க அவங்களுக்கு வழிகாட்டியா இருந்திருக்கலாம். ஹலோ, நீங்க தப்பா நினைக்கலன்னா ஒரு நிமிஷம் நிக்க முடியுமா? பிரச்சனை இல்லையே. இல்ல. உங்க கையில இருக்கிற வாட்சை கொஞ்சம் காட்டுங்க. உங்க பேர் என்ன? லோரி. லோரி. ஒரு நிமிஷம் அந்த வாட்ச் என்கிட்ட தரீங்களா? ஒரு நிமிஷம் தான். நான் உங்க வாட்ச்ல ஒரு குறிப்பிட்ட டைமை செட் பண்ண போறேன். ஓகே, இப்ப பண்ணிட்டேன். ஓகே, உங்க இடது கையை நீட்டுங்க. இந்த வாட்ச் உங்க உள்ளங்கையில வைக்கிறேன். அதை அப்படியே மறைச்சுக்குங்க. வாட்சை பார்க்காதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. உங்க வலது கையை காட்டுங்க. இந்த கையை அப்படியே உங்க நெத்தியில வச்சுக்கிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிங்க. நல்லா தூங்குங்க. உங்க உடம்ப நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு கடிகாரத்தை உருவகப்படுத்திக்கிட்டு அதை பார்த்ததும் தலையாட்டுங்க. குட். இப்போ உங்க மனசுக்குள்ள அந்த கடிகார முட்கள் சுத்தி சுத்தி வரதை நீங்க பார்க்கணும். அது சுத்தி வரதை நல்லா பாருங்க. அது சுத்துறத பார்த்ததும் தலையாட்டுங்க.
குட். இப்ப அந்த கடிகார முட்கள் கொஞ்சம் கொஞ்சமா வேகம் குறைஞ்சு நிக்க ஆரம்பிக்கிறத பாருங்க. குறிப்பிட்ட நேரத்துல அது நிக்கிறதையும் பாருங்க. அந்த நேரம் மனசுக்குள்ள தெரியும் போது தலையாட்டுங்க. குட். 2 1. கண்ணை திறங்க, முழிச்சுக்குங்க. குட். இப்ப தெளிவாயிட்டீங்களா? கொஞ்சம் குழப்பமா தலை சுத்துதுல, கொஞ்சம் கலக்கமா இருக்குல்ல. இப்போ உங்க மனசுல நீங்க பார்த்த அந்த கடிகாரத்தை வர்ணிக்க முடியுமா? அது ஓடிட்டு இருந்த கடிகாரம் தான், ஒரு பெரிய வெள்ளை கடிகாரம். ஒரு பெரிய வெள்ளை கடிகாரம். ஓகே, குட். அதோட முள் சுத்திக்கிட்டு இருந்ததா பாத்தீங்க? ஆமா. அந்த நேரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு. ஆல்ரைட். அது என்ன நேரம்? எப்படி ஞாபகம் இருக்கும்? 3-2. வாட்ச பாருங்க. ஓ நோ வே. அவங்க கிட்ட காட்டுங்க. ஓ மை காட், கரெக்ட்டா இருக்கு. எப்படி இது? நம்பவே முடியல. இவங்க கிட்டயும் காட்டுங்க. ஓ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னால அதை நம்பவே முடியல. நான் உங்க வாட்ச்ல ஒரு குறிப்பிட்ட டைமை செட் பண்ண போறேன். பாருங்க. இந்த மாதிரி பேச்சு மூலமா மனோவசியப்படுத்துறதுலயும் கூட மனோவசிய மொழிக்கு தனித்துவம் இருக்கு. அதாவது அதுல ஒரு லயம், சுருதி, துவனி எல்லாமே இருக்கு. அதோட உங்க மனசுல அந்த கடிகார முட்கள் சுத்தி சுத்தி வரத நீங்க பார்க்கணும். நீங்க சொல்றது மட்டும் இல்ல, நீங்க சொல்ற வழியும் அதுவா தான் இருக்கும். ஓ மை காட். அவருக்கு எப்படி தெரியும்? அவரு மனச படிச்சிடுறாருன்னு நினைக்கிறேன்.